பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சிக்கு திமுக கூட்டணியில் தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொன்குமார் தலைமையில் அக்கட்சியினர் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோல் பெருந்தலைவர் மக்கள் கட்சியைச் சேர்ந்த என்.ஆர். தனபாலனும் அக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்பேச்சுவார்த்தையில் இரு கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இவ்விரு கட்சியினரும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். இவர்கள் இருவரும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளனர். திமுக இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறும். 180 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதில் எந்த சந்தேகமில்லை. அதற்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி, அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் மிக கடுமையாக களப்பணி ஆற்றுவார்கள். நாங்கள் கேட்டது 5 தொகுதி, இன்று முடிவானது ஒரு தொகுதி முடிவாயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது.